வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட பெரும் ஒரு சோகம். மாரடைப்பால் பாடகி சுசிலாம்மாவுக்கு ஏற்பட்ட துயரம் ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. 1950ஆம் ஆண்டு சென்னை வானொலியில் பாப்பா பாட்டு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக சுசீலா முதல்ல பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க இசையில நிறைய படிச்சிருக்காங்க. இசையில எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற பல கனவோட தான் இவங்க சென்னை வந்தாங்க. அப்படி வந்த இவங்களுக்கு முதல்ல வானொலியில தான் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுல கிடைச்ச அந்த வாய்ப்பு தான் திரையுலக வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பமா அமைஞ்சிருக்கு. 1952ஆம் ஆண்டு இசையமைப்பாளர் கே.எஸ். பிரகாஷ் ராவ் அவருடைய சொந்த படத்துல ஒரு பாட்டு பாட வச்சாரு. அதுல கிடைச்ச வெற்றி தான் இவங்களுக்கு 1955ஆம் ஆண்டு கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துல சுசிலா பாடிய எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுது அப்படிங்கிற பாட்டும், அதை தொடர்ந்து உன்னை கண் தேடுது, இந்த 2 பாடல்களும் சுசிலாவுக்கு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதன் பிறகு சுசிலா நிறைய படங்கள்ல வரிசையா பாடல்கள் பாட ஆரம்பிச்சாங்க. அப்படி பாடல்கள் பாட ஆரம்பிச்ச சுசிலா கிட்டத்தட்ட மொத்தமா சேர்த்து ஒரு 18 விருதுகளை சுசிலா இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பின்னணி பாடகிக்கான முதல் தேசிய விருதை பெற்ற ஒரே ஒரு பெருமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அப்படி பாடல்லையே இவங்க பாடின பாடல்கள் மக்களால மறக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுடைய பாடல்கள் ஒன்னும் அப்படியே தேன் கலந்து காதுல நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பாட்டு பாடும்போது அதுல எல்லா விதமான கலவையான திறமைகளும் இவங்களுடைய பாடல்கள இருக்கும். ஒரு குழந்தைய ஒரு அம்மா தன் மடியில போட்டு தாளாட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சுசீலா அம்மாவுடைய பாடல்கள் எல்லாமே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, இந்தி, ஒரியா, சமஸ்கிருதம், சிங்களம் அப்படின்னு மொத்தம் 9 மொழிகள்ல சுமாரா 40,000க்கும் அதிகமான பாடல்களை சுசீலா அம்மா இது வரைக்கும் பாடியிருக்காங்க. இவங்களுக்கு கவிக்குயில், தென்னகத்துலதா, மங்கேஷ்கர் போன்ற சிறப்பு பெயர்களும் சுசீலா அம்மாவுக்கும் உண்டு. வயசு இப்போ 90 ஆக போகுது. இந்த வயசுலயும் இது வரைக்கும் அவங்க பாடின எத்தனையோ பாடல்கள் மக்கள் மத்தியில அழிக்க முடியாத இடத்தையும் பெற்றிருக்கு. அதுலயும் குறிப்பா இவங்க இது வரைக்கும் 17,500 பாடல்களை தனியாவே பாடி கின்னஸ் சாதனையிலும் இடம் பெற்றிருக்காங்க. இப்படி சுசிலாமா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா சுசிலாமாவுக்கு அப்ப இருந்த முக்கியமான நடிகைகள் கே.ஆர். விஜயா, சாவித்ரி, ஜெயலலிதா, இப்படி இன்னும் நிறைய நடிகைகள் அவங்களுடைய படங்கள்ல சுசிலாமா தான் எங்களுக்கு பின்னணி பாடகரா இருக்கணும் அப்படின்னு நிறைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்ட்ட கேட்டு வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க பாடுற பாடல்கள் எல்லாமே படங்கள்ல வெற்றி அடையும். அதையும் தொடர்ந்து அவங்க பாடல்கள் வரக்கூடிய படங்களே நிறைய படங்கள் இது வரைக்கும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி ராசியான பாடகியா சுசீலா அம்மா இருந்திருக்காங்க. அதனாலேயே அவங்கள நிறைய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் அவங்க படங்கள்ல பாட வைத்து அதன் மூலயமா அவங்களுடைய படங்களையே வெற்றி அடைய செஞ்சிருக்காங்க. இப்படி கடந்த 70 வருடமா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலுமே மிகப்பெரிய ஒரு முன்னணி பாடகியா திகழ்ந்தவங்க நம்ம சுசீலா அம்மா. அவங்களுக்கு இப்போ வயசு 90 ஆக போகுது. இந்த வயசுல அவங்களால தொடர்ந்து பாடல்கள் பாட முடியல. அது மட்டும் இல்லாம வயது மூப்பின் காரணமா உடம்புல ஏற்பட்டிருக்க சில பிரச்சனை காரணமா அவங்க வீட்லயே ஓய்வு எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல திடீர்னு சுசீலா அம்மாவுக்கு வீட்டுல இருக்கும்போதே நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலியில துடிச்சிருக்காங்க. அதன் பிறகு மயங்கி விழுந்திருக்காங்க. பேச்சு மூச்சே இல்லாத சுசீலா அம்மாவை உடனடியாக அவங்களுடைய உறவினர்கள் கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான தனியார் மருத்துவமனையில இப்போ அனுமதிச்சிருக்காங்களாம். பேச்சு மூச்சு இல்லாம உயிருக்கே மிக மிக ஆபத்தான நிலைமையில இப்போ அவங்க சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக மிக முக்கியமான சோக செய்தி ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு.